பழங்குடி மக்கள் எப்பவுமே மலைவாழ் பகுதியில் வாழக்கூடியவங்க. அவங்க வந்து ரொம்பவுமே வந்து வேறு வேறு மொழியில நம்ம இந்திய தேசத்தில இருக்கக்கூடிய மக்களிடத்துல வேறுபட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய கல்ச்சரா இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாமே வந்து லிங்குவிஸ்டிக்காவும் வேறுபட்டு இருப்பவங்க. ஆனா அவங்களுடைய அவங்களுடைய உரிமைகள் வந்து எப்பவுமே வந்து கடைநில மக்களிடத்துல தான் பாதிக்கப்படும். அவங்க கடைசியா வந்து இதுவாங்க. அவங்களோட உரிமையை நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கு. அந்த சமூகம் இங்கே ஏராளமா இருந்துச்சு. ஆனா, இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு போகுது. அதுக்கு காரணமும் நம்ம இப்ப இருக்கிற சமுதாயம் தான். அவங்கள இழிவா பார்க்குற செயலு, அவங்கள அவங்களோட சாதி பெயர சொல்லி அழைக்கி கூப்பிடுறது, அவங்கள இன்னமும் தண்ணி கேட்டா கூட குடுக்க கூடாத அந்த சூழ்நிலை இன்னும் இருக்கு. நான் பார்த்துருக்கேன் அத. அதனால அந்த முற்றிலுமா அத தவிர்க்கணும். அவங்களுக்கான உரிமைய நம்ம வாங்கி குடுக்கணும். அதுக்கு ஏராளமான தலைவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அந்த சமூகம் நம்மளோட ஆதிக்குடி சமூகம். அத தான் நம்ம கொண்டு வரோம். நம்ம இப்ப நவீனமயமாகி வெளிய தெரியலாம். ஒரு டீசென்ட்டாவும் நடந்துக்கலாம். ஆனா, அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாத காரணம் நம்ம தான். நம்ம அந்த அறிவ அவங்களுக்கு குடுக்காம போயிட்டோம். அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்த நம்ம குடுக்காம போயிட்டோம். அதனால அந்த சமூகத்த குறைஞ்சுக்கிட்டே வருது. அத நம்ம விடக்கூடாது. அந்த சமூகத்த நம்ம நவீனமயமாக்கி, அவங்களுக்கு உண்டான உரிமைகளையும், அவங்களுக்கு உண்டான அரசியல் தெளிவுகளையும், கல்விகளையும் நம்ம குடுக்கும்போது அந்த சமூகம் மென்மேலும் வளரும்.